ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழைக்காய் காரக்குழம்பு தேங்காய் பால் ஊற்றி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காவை நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அரை மூடி போட்டால் போதும். அதே கூட சீரகம், மிளகு, சோம்பு கொஞ்சம் போட்டு எண்ணெயில் வதக்குவாங்க. எண்ணெயில் ரொம்ப தீய வேண்டாம், ஒரு லேசான அளவுக்கு வதக்கி வச்சுன்னு அதை ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா மைய. வாழைக்காய் ஒரு 2 வாழைக்காய் போதும். 2 வாழைக்காய் நான் எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கினே இருந்தப்போ கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. மிளகாய் தூள் ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் காரம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு காரம் போட்டாக்கா அந்த குழம்புக்கு. அரிஞ்சு வச்ச வாழைக்காவை நீங்கள் அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி கலரி விட்டுக்கின்னு மூடி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தேங்காய் பால், அது மிக்ஸி அரைச்சிட்டு அந்த பால் கையிலனா பிழிஞ்சு எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா வெடிக்கட்டில் கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் துணி வச்சும் நீங்கள் பிழிஞ்சு வச்சுங்க. குழம்பு காயெல்லாம் கொதி வந்துட்டு பிறகு நல்லா சுண்டட்டும். எவ்வளோ சுண்டுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. தேங்காய் பால் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதி வந்தால் போதும். எவ்வளோ திக்னஸாக வைக்கணுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கறி குழம்பு மாதிரி ரொம்பவும் நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க.